எப்பொழுதும் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவரோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆதி பரமபிதாவின் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளும் தேவன் நம்மோடு பேச போகிற காரியம் மிகவும் ஒரு கரகலான சத்தியம். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் காண்பித்த ஒரு காரியத்தை இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிறோம். வேத சத்தியத்தின் ஆதாரத்துடன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவ ஆவியானவர் கொடுத்த அர்த்தங்களின் படியே இந்த வேதத்திலே எதையெல்லாம் நமக்கு மறைபொருளாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிற கர்த்தர் அவர். சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறைவானவைகளை நான் உனக்கு சொல்லி தருவேன். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் அவர் நமக்கு வைத்திருக்கிற மறைபொருள்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். நம்முடைய வழிகள் மாறிவிடும், நம்முடைய பார்வை மாறிவிடும், நம்முடைய நோக்கம் மாறிவிடும், நம்முடைய சித்தம் அவருக்கு நேராக திரும்பிவிடும். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவன் சபைகளை சும்மா உண்டாக்கி இந்த பூமியிலே ஏதோ தனக்கு அலுவல் இல்லை என்பது போல வைக்கிறவர் அல்ல. சபைகளை உருவாக்கின நோக்கம், சபைகளை ஏற்படுத்தினது நோக்கம், பரலோகத்து சித்தம் இந்த பூமியில வெளிப்படணும். பரலோகத்தின் மறைபொருள்கள் இந்த பூமியில வெளிப்படணும். மோசேக்கு மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்து சொன்ன, நீ கவனமாயிருந்து இந்த மாதிரியின்படி செய்யணும். அப்படித்தான் பவுலை அழைத்து, நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த பவுலை அழைத்து அந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே நிழலாய் மறைபொருளாய் இருந்தவைகளை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ தேவன் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி தருகிற தேவன். அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆகவே இந்த நாள் நாம் தியானிக்க போகிற சத்தியத்துக்கு ஏதுவாக நாம் கடந்த வாரங்கள் 2 வாரங்களுக்கு முதல் என்று நினைக்கிறேன் நாம் அதை தியானித்தோம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆழத்தை ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தர போகிறார். அப்போ முதலாவது நாம் அந்த வார்த்தையை பார்த்துவிட்டு பின்பாக யோவான் 15வது அதிகாரம் 16வது வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மறைபொருள்களை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி தருவார். ஒரு அதை எடுத்து வாசியுங்கள். 150வது பக்கம், புதிய ஏற்பாடு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல தேவன் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் அழைக்கப்பட்ட சீசர்களுக்கு, முதலாவது சீசர் ஊடாக அவர் பேசுகிறார், சீசர்களுக்கு பேசுகிறார், பின்பாய் நமக்கு பேசுகிறார். அப்போ தேவன் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் போய் கனி கொடுக்கணும், உங்க கனிகள் நிலைத்திருக்கணும். அப்போ நாங்கள் போய் கனி கொடுப்பதும் நம் கனிகள் நிலைத்திருக்கணும் என்று சொன்னா நம்மிலே ஆவிக்குரிய கனிகள் நிலைத்திருக்கணும். அந்த கனிகளை தான் நாம் போய் கொடுத்தால் மாத்திரம்தான் நாம் அவைகளை நிலைத்திருக்க முடியும். என்ன பாருங்க, ஆத்தும ஆதாயம் அது நாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதனூடாக அந்த கனிகள் நிலைத்திருப்பது இல்லை. நாம் கொடுக்க வேண்டிய கனிகள் நம்மளை நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் அந்த கனிகளை முதலாவது கொண்டு போய் நாங்கள் காண்பிக்கணும், அதில் நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் முதல் சொல்ல நீங்கள் சீசன் நீங்கள் அவைகள் உங்கள நிலைத்திருக்க, உங்களிலிருந்து வெளிப்படுகிற கனிகள் நிலைத்திருக்க, அப்பதான் மற்ற காரியம். அப்போ நம்மிலே கனி இல்லாம நம் ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியாமல் தடுமாறுகிற நோக்கம் என்ன? அப்போ இந்த நாளிலே இன்னொரு இடத்துல மத்தேயுவிலே சொல்லுகிறார், நம்ம எல்லா வசனத்தையும் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு தெரியும். சொல்லுகிறார், கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ கோடாரியானது அங்கே மரத்தின் வேலருகே வைக்கப்பட்டது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது நாம் ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்திருக்க. ஆகவேதான் ஆவியினால் உங்களுடைய சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. முதல் உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானம், கர்த்தருக்குள்ளே உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானம் சரியா இருந்தால் தான் உங்களோட மற்ற காரியங்கள் சரியா இருக்க முடியும். அதுல நீங்க நிலைத்திருக்கணும். நீங்க நிலைத்திருக்காம என்னதான் போய் நீங்க ரட்சிப்பு ஆக்களை நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்க வாழ்க்கையில வெளிப்படுற கனிகள் தான் அவர்களை அசைக்கணும். அதைத்தான் நாம் இந்த நாள் பார்க்க போறோம்.
அப்போ ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போறோம். இன்னொருத்தரை சொல்லுகிறார், அங்கே எஜமானன் அங்கே வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது தோட்டக்காரன் அவரிடத்திலே 1 வருடத்தை கேட்கிறான். இது கனி கொடுக்கட்டும், 1 வருடம் எனக்கு கூட்டி கொடுங்க, இல்லாட்டி வெட்டுவோம் என்று சொல்லுகிறான். அப்போ கனி கொடுக்கிற வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். அந்த ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய 9 கனிகள் மிகவும் அவசியம். அதைத்தான் சொன்ன, நீங்க அந்த கனிகளை போய் கொடுக்கணும். அந்த கனிகள் உங்களை நிலைத்திருக்க, அப்பதான் மற்ற காரியங்கள். அப்போ நாம் இதற்கு ஆதாரமாக ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சீசர்களுக்கு செய்து காண்பித்தார். கால்களை கழுவுதல். இந்த கால்களை கழுவுதலுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ரகசியம் என்ன? அந்த கால்களை கழுவினவர்களுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? அவர்கள் எந்த நிலையிலே அதை செய்தார்கள்? அதை நிழல் பொருளாய் பார்த்து அதை நிஜமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அதை எப்படி அந்த கிறிஸ்துவின் சாயல் அவர்களை வெளிப்பட்டது என்பதை பார்த்து, பின்பாய் சீசர்களை பார்த்து, சீசர்களாய் நமக்கு அவர் சொல்லுகிற அந்த நிழலின் மறைப்பொருள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ கனி கொடுப்பது என்றால் என்ன? நானும் நீங்களும் கனி கொடுத்துட்டோமா? இல்ல. நானும் நீங்களும் இன்று வரைக்கும் வெட்டப்படாமல் இருக்கிறோமே. அப்போ தேவன் நம்மில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்து நாம் இந்த ஆவிக்குரிய கனிகளாலே நிறைந்திருக்கணும் என்பதுதான் தேவனுடைய முதலாவது சித்தம், முதலாவது நோக்கம். அதுதான். அதுக்குத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார். அந்த கனிகளால் நிறைந்த வாழ்வு உங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கனிகளால் நீங்க நிறைந்திருக்கணும். அந்த கனிகள் ஆவிக்குரிய கனிகளாய் இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய கனிகள் என்றால் என்ன நமக்கு தெரியும். அதை எப்படி ஆதியிலே நில்லா இருந்தவர்கள் செய்தார். அப்போ நம் கால்களை கழுவுறது என்றால் நாம் உடனே யாரை நோக்கி பார்ப்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை சீசர்களுக்கு மாதிரியாய் வைத்து காண்பித்தார். அப்போ அதற்கு முன்பாக முதலாவதாக வேதத்திலே கால்களை கழுவினது யார்? சில நிழல் கதாபாத்திரங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர்கள் அத்தனை பேரும் ஆவியின் கனிகளை கொடுத்தார்கள். அவர்களை அறியாமலே அந்த கனிகள் அவரிடத்திலே வெளிப்பட்டது. அதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்த்துவிட்டு பின்பாக அந்த கால் கழுவுறது என்றா என்ன? இன்னைக்கு நாம் கால் கழுவுறது நமக்கு லேசு. எல்லாரையும் அழைத்து காலை கழுவி விட்டுட்டு போயிட்டு வாங்க, நான் என்னை தாழ்மை உள்ளவன் போல் காண்பிக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிற கால்களை கழுவுறது அது அல்ல. அதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற சத்தியம் மிகவும் ஆச்சரியம், மிகவும் ஆழமான. இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என்றால் இது தேவன் எங்கே செய்தார் பின்பை பார்க்க போகிறோம். அவர் கடைசி நேரத்திலே அதை செய்கிறார். அப்போ அதை நாம் பின்பாய் காண்பிப்போம். முதலாவதாக கால்களை கழுவினது யார்? அப்போ நாம் யாரிடத்திலே போக வேண்டும்? முதலாவது யார் வேதத்திலே கால்களை கழுவினது? சொல்லுங்க பாப்போம். யார்? ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 18 4வது வசனத்தை வாசிங்க. முதலாவது கால்களை கழுவினவர் அவர்தான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் பின்பாய் புரிந்து கொள்ள போகிறோம். 18வது பக்கம் வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்த்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிறது? ஆபிரகாம், நம்முடைய ஆதி தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். அவனிடத்திலே அங்கே தேவனும் தூதர்கள் போல வரும் பொழுது முதலாவதாக இதைத்தான் யூதர்கள் பாரம்பரியமாய் பின்னாலே கை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கால் கழுவாமல் உள்ளே வரமாட்டார்கள். ஆகவேதான் தேவனும் அங்கே போயிருக்கும் பொழுது அந்த பரிசீலனை பார்த்து கேட்கிறார், நான் உன்னிடத்திலே வந்த, நீ எனக்கு கால் கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க இல்லையே? ஏன்? அது யூதர்களுடைய பாரம்பரியம். எங்கிருந்து ஆரம்பித்தது? முதலாவது நீங்க வேதத்தை வாசி பாருங்க. ஆபிரகாமுக்கு முதலெடுத்து வாசி பாருங்க. முதலாவது கால்கள் கழுவ தண்ணீரை கொடுத்தது ஆபிரகாம். அப்போ தண்ணீரை கொடுப்பது என்று சொன்னால் கால்களை கழுப்பாருங்க. அவர் ஒரு எஜமான ஸ்தானத்திலே இருக்கிறார், ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே இருக்கிறார். ஓடி
பாதத்திலே விழுந்து, அப்ப அதுக்குள்ளே அன்பு இருக்குது. அவனுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷ நிறைவு அவர்களை கண்டவுடனே, தேவ தூதர்களை கண்டவுடனே தாழ்மை அவனுக்குள்ளே, அந்த இச்சை அடக்கத்தோடு அவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிமித்தம் காத்திருக்கிறான், நடக்கும் என்று சொல்லி விசுவாசம் இருந்தது அவனுக்குள்ளே. சகலம் 9 கனிகள் நிறைந்திருந்தபடியினால் அவன் ஓடி, கண்டவுடனே ஓடி போய் அங்கே கால்களை கழுவதற்கு நான் தண்ணீர் தரட்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை கொண்டு நமக்கு என்னென்றா, ஆபிரகாம் முதலாவது தூதர்களை சந்தித்து கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்கிறார். நாம் அப்படியாய் செய்கிறோமா? நாம் இந்த நாட்களே தூதர் என்று சொன்னால் தேவ வார்த்தையை சுமந்து வருகிறவர்களை தூதர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எழுதி, மல்கியாவிலே என் தூதனை அனுப்புகிறேன், என் தூதர்கள் இடத்தில் பேசுகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இங்கே ஆபிரகாம் அங்கே தேவ வார்த்தையை சுமந்து வந்த, ஏன்னா ஆபிரகாமுக்கு அங்கே இருந்து ஒரு மெசேஜ் வந்து கொண்டே இருக்கு. ஏண்டா அங்கே அடுத்ததாய் அழிக்க போறாங்க அந்த பட்டணத்தை. அந்த மெசேஜ் ஆண்டவர் அங்கதான் சொல்ல. அப்போ பாருங்க, அவன் செய்த அந்த தாழ்மையின் அந்த சேவை நிமித்தம் ஆபிரகாம் முதலாவது ஸ்தானத்தை பிடித்து விட்டான். அப்போ கிறிஸ்துவினுடைய பண்பு பாருங்க, கிறிஸ்துவினுடைய பண்பு. கிறிஸ்து சீசர்களின் காலை கழுவுகிறான். நான் பின்பாக இணைத்து காண்பிக்கிறேன். இப்ப உங்களுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக கால்களை கழுவினது யாரு, எந்த சந்தர்ப்பத்தில் கழுவுறான் என்று பார்த்தால் நம்முடைய ஆபிரகாமுடைய சொந்தக்காரன். எடுங்க 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதிலே லோத் இப்ப இது யார் சொல்லுகிறது? எங்கிருந்து லோத் இதை கற்றுக்கொண்டான்? என் ஆபிரகாமோடு கூட இருந்தவர். இப்போ அங்கே 2 தூதர்கள் அங்கே லோத்தை தேடி போகிறார். லோத் முதலாவது சொல்றான், வந்து என்னிடத்தில் தங்கி உங்கள் கால்களை கழுவி. அப்போ லோத் அதை எந்த இடத்துல செய்கிறான் என்றால், தீமையான ஜனங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல, நீதியே இல்லாத அநீதி நிறைந்த ஜனங்கள் மத்தியில லோத் அந்த காரியத்தை செய்கிறான். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இந்த தீமையான உலகத்துல தம் சீசர்களின் கால்களை கழுவுகிறார். தேவன் சும்மா எதையும் செய்கிறது அல்ல. இப்ப அடுத்ததாக 3வது ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. சம்பவத்தை உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதிகமாய் அதை தியானிக்கிறேன். நாங்கள் விரைந்து கிறிஸ்துவிடத்திலே போக வேண்டும். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடு வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். ஆமென். லாபான் யாரு? ஒரு எஜமான ஸ்தானத்திலே இருக்கிறான். ரெபெக்காவுடைய தமையன். இப்போ வந்தவன் அங்கே ஆபிரகாமுடைய எலியேசரும் அவனோடு கூட ஒட்டகங்களை நடத்தி வந்த 10 பேர், எல்லாம் 11 பேர் வருகிறார்கள். பின்பா அதுக்கு நிழல் அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இப்போ லாபான் பாருங்க, அவன் வேலைக்காரை சொல்லி எலியேசருக்கு மட்டும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவன் விட்டிருக்கலாம். ஆனால் அவன் அங்கே வந்த எல்லாருக்கும் கால்களுக்கு தண்ணி கொடுக்கிறான். அப்போ அவன் அதை எப்படி செய்கிறான் என்றால், உண்மையான முழு இதயத்தோடு தன்னை அர்ப்பணித்து செய்கிறான். அப்போ அவன் சிந்தை அப்படி இருந்தது. வந்துட்டாங்க இவர்களை நான் உபசரிக்க வேண்டும் உண்மையான இதயத்தோடு. அப்படித்தான் கிறிஸ்துவும் செய்கிறான். அப்போ அடுத்தது நாம் இன்னொரு பாத்திரத்தை பார்ப்போம். பாருங்க, இவங்க எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கு சம்பந்தம் இருக்குது. லோத் அப்படியே எலியேசர், நீங்க பார்த்துக்கொண்டே வாங்க, அப்படியே அந்த தொடர்பு எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம். அடுத்ததாக 43:24 ஆதியாகமம் 43:24 இன்னும் 2 பாத்திரங்களை பார்த்துவிட்டு நாம் விரைந்து கிறிஸ்துவுக்குள்ளே சென்றால்தான் இதுக்குரிய மறைபொருள்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவருடைய ஆமென். இப்போ யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கிறான். எகிப்தியர்களுக்கு இந்த பழக்கம் இல்லை. ஆனா பாருங்க, யோசேப்பு அதை நேரடியாக செய்யாட்டாலும் அவன் பணிவிடைக்காரனிடத்திலே, அவன் அங்கே பணியில இருந்தபடியினால் தன்னுடைய பணிவிடைக்காரர்களிடத்திலே தன் சகோதரை அழைத்து சென்று அவர்களை தன் அரண்மனையிலே
விருந்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி கால்களை கழுவும்படி நிச்சயமா யோசேப்பு சொல்லி அனுப்பினபடினால் தான் அந்த எகிப்திய அடிமை அதை செய்கிறான். இங்கே யோசேப்பு யாருக்கு செய்கிறான்? தன்னை விரோதித்தவர்களுக்கு யோசேப்பு தன்னுடைய ஊழியக்காரனுடைய கால்களை கழுவுகிறான். கிறிஸ்துவும் அப்படித்தான். அவரை விரோதித்தவர்களுக்கு, விரோதித்து அவரை காட்டிக் கொடுத்தவருடைய கால்களையும் அவர் கழுவுகிறார். அடுத்ததாக யாத்ராகமம் 29:4 இப்போ தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் மோசேக்கு. வாசிங்க. ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆமென் தண்ணீரினால் கழுவி. அப்போ அவங்களை முழுவதும் கழுவணும். அப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் கழுவன். இப்போ மோசே யாரு? மோசே தேவனாக, ஆரோனுக்கு தேவனாக ஏற்படுத்தின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கிறவன். அவனுக்கு எல்லாம் அங்கே அவன் மோசே எல்லாரும் கீழ்ப்படிந்திருந்தான். மோசேக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுத்து மோசேக்கு ஜனங்கள் பயந்திருந்தாங்க என்று வேதம் சொல்லுது. அப்போ அவன் சொல்ல இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரே என்னுடைய யோசுவா இருக்கிற அவனை விட்டு கழுவுற, இல்ல மற்றவனை விட்டு இல்ல. ஆண்டவருடைய கட்டளை வந்த உடனே மோசே அதை செய்கிறான். தான் தலைமைத்துவத்தில் இருக்கிறேன் என்பதை அப்படித்தான் நம் கர்த்தர். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக இப்போ நாம் இத்தனை பார்த்து இப்போ இன்னொரு சகோதரியை பார்க்க போகிறோம். எடுங்க 1 சாமுவேல் 25:41. இதெல்லாம் தேவன் நமக்கு சும்மா எழுதி வைக்க, நம்முடைய கண்கள் திறக்கப்பட நம்முடைய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 25:41 வாசிங்க. அவள் எழுந்திருந்து தரைப்பட்டு முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவருடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றார். ஆமென். இப்ப பாருங்க, தாவீது ராஜா அழைப்பு விட்டு இப்ப ராஜாவை திருமணம் செய்ய வாரான். அவன் ராஜாவா இருப்பான் என்று அவனுக்கு சொல்லி அவனுடைய பாதத்தை பணிந்த அபிகாய் வருகிறான். வந்து இப்போ இன்னைக்கு தெரியும் அவங்க திருமணம் செய்ய போறா. இப்ப திருமணம் செய்த இவர் ராணி, ராஜாவுக்கு பக்கத்தில் அமர போற. இவருக்கு தான் எல்லாரும், இவைக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும். இவர் ராஜாட கால கழுவன் என்று சொல்லி இருந்தா பரவாயில்லை. அவன் சொன்ன வார்த்தையை திருப்பி வாசிங்க. இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியார். அப்போ நம்மை எவ்வளவுதான் உயர்த்தினான், நமக்கு அந்த இருதயம் இருக்கணும். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், அப்படி நாம் இருக்கவே கூடாது. ஆகவேதான் தேவன் இந்த கால் கழுவுறதுக்குள்ள நிறைய மறைப்பு. இவங்க எல்லாம் அப்படியே அந்த ஆவியின் கனிகளை கொடுத்தாங்க. தாழ்மை என்கிற கனியை கொடுத்தாங்க, அன்பு என்கிற கனியை கொடுத்தாங்க, விசுவாசத்தை காண்பித்தாங்க, தங்களுடைய இச்சை அடக்கங்கள், அந்த பிரமாணம் மேலே இருந்த எல்லாவற்றை ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரியங்கள் அவர்களை அறியாமல் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் நிறைவேற்றுகிறோம். அதை தான் பார்க்க போகும். அவர்கள் அறியாத காலம், அதில் அவர்கள் நிறைவேற்ற அந்த ஆவியின் கனிகள் சாதாரணமான காரியம் அல்ல பிள்ளைகள். வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிற எல்லாத்திலும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ இப்ப நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்க, நாம் கால்களை கழுவுகிறோமா? நாம் கால்களை கழுவுகிறோமா? இந்த கேள்வியை கேட்டால்தான் நாம் இனி தியானிக்க போகிற வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஏன் கால்களை கழுவி அதை மாதிரி என்று சொன்னாரே, அப்போ அதிலே இருக்கிற மறைப்பொருள் என்ன என்பதை பார்க்கும்படியாகத்தான் நாங்க இந்த நிழல்களை எல்லாம் பார்த்துக் கொள்வது. என்றால் நிழலுடைய மறைப்பொருள் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. இவங்க எல்லாம் கிறிஸ்துவின் அந்த பிரமாணத்தை அறியாமலே நிறைவேற்றுகிறார். இப்போ நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் அவசியமே. அதை ஆண்டவரே சொல்லிட்டார். கனிகள், ஆவியின் கனிகள் உங்களை நிலைத்திருக்கணும், அந்த கனிகளை நீங்க கொடுக்கணும். அப்போ மிகவும் அவசியம் நாம் ஆவியின் கனிகள்ல நிறைந்திருக்கிறது. ஆனால் பரிதாபம்,
இன்றைக்கு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். ஆனா நம்மிடத்திலே அப்படிப்பட்ட கனிகள் இருக்குதா? இல்ல நாம் கால்களை கழுவி இருக்கிறோமா? நாம் பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு மாதிரி என்று சொல்லிட்டா அதுல நிறைய அர்த்தங்கள் உண்டு. அப்போ இந்த காரியம் எங்கே நடக்குதுன்னா பாருங்க, நீங்க லூக்கா, நான் வசனங்களை சொல்லுகிறேன் பின்பைனா நிறைய நாம் தியானிக்க வேண்டியிருக்குது. லூக்கால 22 அதிகாரத்தை சொல்லுது, அங்கே தேவன் அங்கே பஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படி சொன்ன பொழுது அங்கே சீசர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இது இருக்கிற பிரச்சனை, சபைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, எனக்கு வந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. யார் பெரியவன்? எங்கள்ல யார் பெரியவன், யார் சிறியவன்? அதான் அவங்க அங்கே நீங்க வேணா வசனத்தை எடுத்து வாசி பார்க்கல. லூக்கா 22, 24 எடுத்து வாசி பாருங்க. எடுத்து வாசிங்க, வாசித்தாங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்படியே 26 வாசிங்க. அதுல உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். ஆமென். இப்போ இங்கே தேவன் ஆவிக்குரிய கனியை குறித்து சீசன் சொல்றார். அவர்கள் அதை புரிந்து கொள்ள இல்லை. இப்ப கிறிஸ்துவோட இருக்கக்குள்ள அவங்க புரிந்து கொள்ள இல்லை. இப்ப அவங்களுக்கு சண்டை. இப்ப கிறிஸ்து போனா பேதுரு பிரதான அப்போஸ்தலன். அப்ப பேதுரு பிரதான நான் யார்? யோவானுக்கு அந்த கேள்வி, அங்க யாக்கோபுக்கு அந்த கேள்வி. இப்படி அவங்களுக்குள்ளே அந்த காரியத்தை பார்த்துதான் தேவன் அதன் பின்பாகத்தான் அவர் இந்த காரியத்தை செய்கிறார். அப்போ அவர் எங்கே முதலாவது பஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படி சொன்னார் என்றால் மேல் வீட்டு அறையில் அவரே சொல்லுகிறார், போங்க ஒரு மனிதனை காண்பீங்க, அங்கே போய் அங்கே மேல் வீட்டு அறையில் எல்லாம் ஆயத்தப்பட்ட அங்க ஆயத்தம் பண்ணால் உங்களோடு கூட பஸ்காவை அங்கதான் நான் உண்ண போகிறேன். அங்கே வைத்துதான் தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை, நமக்கு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அங்கே சீசர்களுக்கு பிரித்து கொடுக்கிற காரியம். இதுக்குள்ளெல்லாம் நிறைய மறைப்பொருள் இருக்கு. அப்போ நாம் ஒன்றொன்றாய் பார்க்கும்படியாக யோவான் 13வது அதிகாரம் நான் சொன்னெல்லாம் மார்க் பண்ணி கொடுங்க. அப்போ உங்களுக்கு லேசி அழகா புரியும். 1 இருந்து முதல் 5 வரைக்கும் வாசிங்க. 13வது மெதுவாய் அழகாய் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான நம்முடைய வேளை வருகிறது என்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவர் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். ஆமென். அழகாய் ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்தி தருவாரா? இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். நாம் கனி கொடுக்கிறோமா? நாம் கால்களை கழுவத்தான் வேண்டுமா? இல்ல தேவன் இதுக்குள்ள என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பார்வை எல்லாமே மாறிட்டு, கிறிஸ்துவை விட்டு நம்முடைய நோக்கமும் பார்வை மாறினபடினால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அவருடைய மறைப்பொருள் நீதிகளை வெளிப்படுத்தி தருகிற ஆவியானவருடைய செயல்பாடுகள் நமக்குள்ளே குறைந்து விட்டது. ஆகவேதான் நாம் இப்போ நீங்க அநேக சமயத்துல ஒரு 2 மாசத்துக்கு ஒரு சபையில பார்த்த ஒரு தன்னை பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அங்கே சபையிலே அவருடைய கீழே வேலை எல்லா போதரும் வேலை கூப்பிட்டு அங்கே தண்ணியிலே வைத்து காலை கழுவுகிறான். ஏன்னா அவருக்கு அங்கே பிஷப் பட்டம் கொடுக்கப்படுகிறது. அப்போ தன்னை தாழ்மைக்கு அடையாளமாய் அதை காண்பிக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து பெரிதாய் பேசுகிறார். இது மாயமா? கிறிஸ்து இதை சொல்லவில்லை, ஆவியானவரும் இதை சொல்லவில்லை. என்ற சகல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர். இயேசுவே சொல்லிட்டார். அப்போ இதிலே முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. இப்ப இதில் இருக்கிற காரியங்கள் ஒன்றொன்றா எண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்னது எண்ணிக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு ரகசியம் விளங்கு. முதலாவது மேலறை, அடுத்தது அங்கே மேஜை. முதலாவது மேலாடை, அங்கே அடுத்ததாக மேஜையில் இருந்து எழும்புகிறார். அடுத்தது தம்முடைய மேலங்கியை கலட்டுகிறார். பிறகு துணியை எடுக்கிறார், தன் இடுப்பிலே அதை கட்டுகிறார்.
பாத்திரத்தை எடுக்கிறார், அதிலே தண்ணீரை ஊற்றுகிறார், பின்பு கால்களை கழுவுகிறார், பின்பு துணியால் துடைக்கிறார். எத்தனை காரியங்கள் செய்கிறார்? 9 காரியங்கள். நீங்க எண்ணி பாருங்க. இதுக்குள்ள தேவன் அந்த 9 கனிகளையும் வைத்துட்டார். அதான் சொன்ன, இந்த கால்களை கழுவுறதுக்குள்ள தேவன் கனி கொடுக்கிற வாழ்வை வைத்திருக்கிறார். ஆகவே நான் ஒரு பரத்துக்கு எடுபடுத்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அங்கே இப்படிப்பட்ட பிரச்சனை பின்னால் வரும் என்று அறிந்த கர்த்தர் அதை செய்து காண்பிக்கிறார். இப்போ பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாத்தையும் வாசிட்டு ஒன்று அவங்களை விளங்கப்படுத்திக் கொள்வோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் செய்து காண்பிக்க அவங்களுக்கு முன்பாகவே செய்து காட்டுறார். காட்டி போட்டு சொல்றாரு. அவனுடைய பார்வைக்கு தேவன் காலை கழுவுறது தெரியுது, தேவன் செய்யற ஒவ்வொரு மேஜையில் இந்த எழும்புற தெரியுது, தன் அங்கேயே கலட்டுற தெரியுது, இடுப்புல கட்டுற எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஆனா ஆண்டு செய்த நீ அறிய மாட்டா, இப்ப நீ அறிய மாட்டா. நீ அறியறதுக்கு ஒரு டைம் இருக்கு பேதுருவே. அப்பதான் நீ இதனுடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ளும். நன்றாக விளங்கிக் கொள்ளும். நாம் புரிந்து கொள்ளாதபடினா, நம்முடைய புரியாமை தேவனை குறித்து குறைவா, நாம் புரிந்து கொள்வது குறைவா இருக்கிறபடினா நம்முடைய அறியாமை மேலோங்கி நிற்கிறது. ஆகவே தேவன் சொன்னார், என் ஜனங்கள் தம்முடைய அறியாமையினாலே அதமாகி போகிறார். அப்போ நாம் அறியணும் என்பது தேவ சித்தம். இப்போ அதிலே பாருங்க, 14 வாசிங்க, 14, 15 வாசிங்க. அதே அதிகாரத்தில், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். தேவன் மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்ன அடையாளத்தை காண்பிக்கிறார். இப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றான். மோசேக்கு மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்தார். இப்படி தேவன் சில காரியங்களுக்கு இது மாதிரி என்று போட்டு சொல்லுகிறார். நீங்கள் உங்களை ஒருவர் ஒரு காலை கழுவுங்க. இப்போ நான் உங்களை பார்த்தொரு கழிக்கிறேன். இப்போ அப்போஸ்தலர் யாருடைய கால்களையாவது கழுவினார்கள் என்று இந்த வேதத்துல அப்போஸ்தலர் நடபடி தொடங்கி வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் எங்கேயாவது எழுதி இருக்கா? அப்படியேண்டா தேவ வார்த்தையின்படி சொன்ன, என் வார்த்தையை கை கொள்வது அன்பு கொள்ளுகிறார். அப்ப அவர்கள் இதை கை கொள்ளாட்டி அவங்க என்ன தேவனுக்கு கீழ்ப்படியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. யார் கழுவி? எந்த அப்போஸ்தலர்? பேதுரு கழுவினாரா? யோவான் கழுவி? பார்த்தவங்க. பவுலை விடுங்க, பவுல் பார்க்க இல்லை. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் பார்த்தவங்க. இதுல யாராவது ஒருவர் காலை ஒருவர் மாறி கழுவினது உண்டோ? இல்லை. பின்னாலே அங்கே சபைக்கு வந்த அங்கே பரிசுத்த ஸ்திரீகள் அங்கே பரிசுத்தவான்களின் கால்களை கழுவினார்கள் இருக்குது. ஆனா நான் அப்போஸ்தலர், சீசர்கள், கட்டளையை பெற்றுக் கொண்டவர்கள் யாராவது ஒருவர் செய்தார் என்று இந்த வேதத்தை ஆதாரமாக வைத்து நீங்க காட்ட முடியுமோ? ஒரு வசனம் இல்ல. அப்ப அதுக்கு அர்த்தம் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களோ, அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை செய்யாதவர்களோ இல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆவிதான். இப்போது நீ அறிய மாட்டான். இல்லை, தேவன் கழுவிப்பட்டு அவரை சொல்லுகிறார், நானே போதகர், நானே உங்களுக்கு பெரியவர், நானே கழுவின, நீங்க கழுவுங்க மாட்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனா அதை அவங்க செய்யாது. வேதத்தில் எங்கேயுமே நீங்க ஒரு வசனம் காண்பிக்க முடியாது செய்தார்கள் என்று சொல்ல. அப்போ என்ன யூதர்கள் பாரம்பரியமாய் கால்களை கலந்து ஆபிரகாமுடைய வழியிலிருந்து வந்தது. அவனுடைய சந்ததி அவர் ஆண்டவர் சொல்ல, இவரின் சந்ததிக்கு எல்லாத்தையும் கற்றுக்கொடு, அப்படி கற்றுக் கொடுத்து வந்த முறைமைகள் அது. ஏன்னா யூத பாரம்பரிய முறைமை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அப்போ அதுல அவங்களுடைய பாரம்பரிய காரியங்கள் இருக்கு. ஆகவே தேவன் சொன்னார், பாரம்பரியங்களை கடிந்து கொண்டார். நீங்க காலை கழுவுறீங்க, அதை கழுவுற உண்டுக்குள்ள எல்லாமே அசிங்கமா இருக்குது. ஏன்? இவங்களுக்கு தனி இல்லை. அப்போ தேவன் எங்களுக்கு மாமிச பிரகாரமாய் காலை கழுவுவதை சொல்லி தர இல்லை, ஆவியானவர் அதை சொல்லி தர இல்லை. பேதுரு எப்ப புரிந்து கொண்டார் என்றால், பெந்தெக்கோஸ்தே நாள் வந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட பொழுது அவர் புரிந்து கொண்டார். அப்போ சீசர்கள் புரிந்து கொண்டார். அப்போ அவங்களுக்கு விளங்கிட்டு காரியம், ஓஹோ, எங்கள் இயேசு காண்பித்தது இது இல்ல, தேவன் காண்பித்த மாதிரி வேற. அதை அவர்கள் அப்படியே நிறைவேற்றி முடித்தார். இப்போ நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போவோம், ஒவ்வொரு காரியமாய் நாம் பார்க்க போவோம். அப்போ முதலாவது மேல் வீட்டு அறை. இந்த மேல் வீட்டு அறை
எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது? எனக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், மேல் வீட்டு அறையிலே ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா அவர் சொன்ன மனுஷகுமாருக்கு இடம் இல்லை. அவர் நினைச்சிருந்தா எங்கேயாவது ஒரு ஆட்டு தொழுவத்தில், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு வனாந்தர பகுதியில, இல்லாட்டி ஒளிவமலையில எங்கே அவர் செய்திருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்ல இல்லை. ஆண்டவர் மேல் வீட்டு அறை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மேல் அறை எதை குறிக்கும்? இந்த மேல் அறை என்றது, இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு மேன்மையா எது இருக்கு? நாம் யாரையெல்லாம் மேன்மையாய் பார்ப்போம்? படிப்பிலே சிறந்தவர்களை, செல்வத்திலே சிறந்தவர்களை, இப்படிப்பட்ட இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த எனக்கும் உங்களுக்கும் மேல் வீட்டு அறை எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தின் மேன்மை அல்ல. அவர் நம்மை பிள்ளைகளாக, இந்த தேவன் நம்மை எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்து அந்த மேலான ஸ்தானத்தில் வைத்ததை அடையாளப்படுத்துகிறது தான் மேல் அறை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ இந்த மேல் அறையில இருந்துதான் ஆண்டவர் முதலாவது தம் சீசர்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஊற்றப்பட்டது அங்கதான். அங்கதான் அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். மேல் வீட்டு அறையில் அங்கே கீழே இருந்தவங்க மேல ஆவியான முதல் இறங்கி வரவே இல்லை. அங்க 3000க்கும் அதிகமான யூத ஜனங்கள் கூடியிருந்தாங்க. எல்லாமே தேவன் பிள்ளை, தேவன் அசைவை உண்டாக்கி இருக்கிறார். இவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பின்பாய் பேதுருடைய பிரசங்கத்தினாலே அவர்களை தேவன் அழைக்கிறார். அப்போ இந்த மேல் அறை என்பது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த புத்திர சுவிகாரம், அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை விட வேறு ஒரு ஸ்தானமும் இந்த உலகத்தில் பெரிதானது அல்ல. அவர் நம்மை நம்முடைய, அதுதான் யோவான் சொல்லுகிறார், யாரெல்லாம் கிறிஸ்துவை அவர் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துட்டார். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம், அவருடைய புத்திர சுவிகார அதிகாரம், இது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. அப்போ இந்த மேல் வீட்டு, இந்த மேல் அறை என்பது நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த மேலான பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஏன்னா அவர் முதலாவது தான் அழைத்த 12 பேரோடு தான் அங்கே கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அங்கே அவர் சீசர்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். அதை உறுதிப்படுத்துகிறார், தன் ஆவியை ஊற்றி. அதான் அந்த மேல் அறை அடையாளப்படுத்துகிறது. அடுத்து 2வது காரியம், இப்போ அங்கே மேஜை இருக்கிறது. மேஜையில் இருந்து அவர் எழும்புகிறார். அந்த அறையில மேஜை இருக்கிறது, அங்கதான் எல்லாத்தையும் வைத்து செய்யறார். அப்ப இந்த மேஜை எதை நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது? இந்த மேஜையினுடைய அடையாளம் என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடே பந்தியிருப்பார்கள். ஆமென். அது ஆபிரகாமுடைய மேஜை. ஆபிரகாமோடு நீங்க பந்திருக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இணைக்கப்பட்டுட்டீங்க. ஆகவே நான் உங்களுக்கு யூத இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்ற பேர். ஆகவே உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் சொந்தம். கிறிஸ்துவுக்குள்ள அந்த சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள என்று சொல்லி பவுல் அதை தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். அப்போ இந்த மேஜை அடுத்தது நம் ஆபிரகாமோடு, இப்போ நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய சந்த பரிசுத்தவான்கள் நமக்கு அதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது அந்த மேஜை. இப்ப நம்ம அங்கேதான் ஆண்டவர் நமக்கு அங்கே பரலோகத்தோட மேஜை ஆயத்தப்படுத்தி நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நான் இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ண போறது இல்லை என்று சொன்ன கதை. அப்போ நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய அந்த மேஜை, அதை விட்டு தேவன் எழும்புகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப தேவன் மேலான ஸ்தானம், தன் குமாரன், பிதாவினுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தை அவருக்கு தெரியும். அவர் ஆங்காங்கே சொல்கிறார், நான் தேவகுமார், நான் தேவகுமாரன், என் பிதா என்று சொல்லி பிதாவை தன்னையும் அவர் ஒன்றுபடுத்தி பேசினதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த குமாரன் என்ற ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தவர் அந்த ஆபிரகாமுடைய மேஜையிலே தம்முடைய சீசரோடு பந்தி இருந்தவர் இப்ப எழும்புகிறார். எழும்பி அடுத்தது என்ன செய்கிறார்? வாசிங்க, அடுத்தது என்ன?
மேலங்கி 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 எதை அடையாளப்படுத்துகிறது? என்ற யூதர்கள் பாருங்க, அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு நீட்டு வஸ்திரத்தை தரித்திருப்பாங்க, அதை கட்டி இருப்பாங்க, மேலால ஒரு அங்கியை போட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய அந்த அங்கிக்காகத்தான் போர் சேவர்களும் அங்கே அதை பங்கு போட்டார்கள் என்று வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அப்போ இந்த மேல் அங்கி எதை அடையாளப்படுத்துகிறது? அப்போ மேல் அங்கியினுடைய தேவன் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்க 1 சாமுவேல் 18:3 எடுத்து வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் இப்போ அவன் போட்டிருக்க அந்த மேல் சால்வையை கழட்டுகிறான் யோனத்தான். அது எதற்கு அடையாளம்? உடன்படிக்கை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. யோனத்தான் தான் பட்டத்து இளவரசன். ஆனால் தேவன் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறான். உண்மையா சட்டப்படி அங்கே அடுத்ததாக சவுலுக்கு அடுத்ததாய் ராஜ்யத்துக்கு வர வேண்டியவன் யோனத்தான். அது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவன் தாவீதிடத்திலும் அதை சொல்லுகிறான். இப்போ நம்முடைய பட்டத்துக்குரிய இளவரசன் ராஜா இயேசு. ஆனா இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது அந்த மகிமையான வஸ்திரத்தை அவர் கலட்டினான். தான் ராஜா என்கிற அடுத்த ராஜாதி ராஜாவை ஆட்சி செய்ய போகிற தேவன் என்பதை கலட்டுகிறார். அப்போ அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலை. நான் ராஜாவின் பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை என்றிட்டு நாம் அப்படியே அமர்ந்திருக்க பார்க்கிறோம். ஆகவே ஆவியின் கையில் நம்மகிட்ட வருது இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க ராஜரிக கூட்டம், என்னுடைய ஆசாரியர் எல்லாம் ஒன்றுதான். ஆனா இப்ப அந்த நிலைமையை கலட்டி வை. ஏன்னா அது நமக்குள்ள பெருமையை கொண்டு வருகிறது, நம் வழிகளை தாறுமாறாக்குகிறது. தேவன் அறிந்திருந்தார், ஆனா அவர் ராஜா என்ற அதிகாரத்தோடு அந்த பூமியில செயல்படையில பிலாத்துக்கு சத்தியத்தை குறித்து என்று சொல்லுகிறார். ராஜா ஆனா சத்தியம் இப்ப வந்திருக்கிறது வேற விதமான காரியத்துக்கு. அப்போ நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அது மாற்றம். நீங்க என்னோட கூட ஆளுங்க எல்லாம் உண்மை. ஆனா இப்ப அந்த நிலையை விட்டு கலட்டு, அதை கலட்டி வை. அதுல பெருமை பாராட்டி கொண்டு நிற்காத. என்ன தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கனி கொடுக்கணும் என்று சொன்னார். இப்ப பவுல் சொன்னார், பாத்தீங்களா நான் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், எல்லா வல்லமையும் இருக்குது, அப்படி இருக்குது, வீரியன் பாம்பு வேணும் ஒன்றும் செய்யல, அப்படி செய்யல தெரியுமா, நான் அப்படி செய்ய இல்ல. அதுதான் அங்கே யோவானும் யாக்கோபும் கேட்டபோது என்ன ஆவி உங்களுக்கு இருக்கிறது, என்னை உங்களுக்கு அந்த அந்த ராஜாவின் பிள்ளை என்ன சொன்ன, நீங்க எல்லாரும் என்னோட இருந்து நியாயம் தீர்க்க போறீங்க. ஆண்டு சொன்ன கரெக்டு, அது இப்ப வேணும், அது இப்ப சரி வராது. அதைத்தான் தேவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலட்டுகிறது. நாம் கலட்டுகிறோமா? அப்பதான் நீங்க கனி கொடுக்கலாம். தாத்தாடி நீங்க கொடுக்க முடியும். நன்றா விலையை கொடுங்க. அடுத்ததாக என்ன செய்கிறார்? துணியை எடுக்கிறார். துணி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த துணி அது மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரம் ஏன்னா கால்களை துடைக்கிறதுக்கு எப்பயும் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அவர் மெல்லிய வஸ்திரத்தை எடுக்கிறார். இந்த மெல்லிய வஸ்திரம் என்ன வெளிப்படுத்தின விசேஷம்? எடுங்க 19:8 வாசிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். ஆமென். நீதியின் தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்கள் நடந்த இந்த ஆதியில பரிசுத்தவான்கள் தீர்க்க எல்லாரும் வைத்து நடத்த அந்த நீதியை எடுக்கிறான், நம்மை துடைக்கும்படியா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதான் அந்த மெல்லிய வஸ்திரத்தை அதைத்தான் வெளிப்படுத்த சொல்லுது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த வஸ்திரத்தை கையில் எடுக்கிறார் ஆண்டவர். எடுத்து அடுத்ததா என்ன செய்கிறார்? தன் இடுப்புல என்ன சுற்றுகிறார்? இடுப்பை சுற்றி கொள்கிறார். அப்ப இது எதை அடையாளப்படுத்துகிறது? அறையில். அப்போ ஏசாயா 11:5 நீங்கள் புறப்படுத்தி வாசி பாருங்க. சத்தியம் அவருக்கு நீதியும் அறை கட்டுமாயிருக்கும். ஏன் கட்டுகிறான்டா?
எப்பொழுது அவருடைய சத்தியமும் பரிசுத்தவான்களின் நீதி நம்ம அறையிலே கட்டப்பட்டதா இருக்கணும். நாம் வெட்ட போறோம் என்னத்துக்கு? ஆகவே நான் சொன்னேன், இந்த வஸ்திரம் விலகி நீ நிர்வாணியை காணப்படாத படிக்கும் அறையை கட்டிக்கோ, பேதுருவை அறையை கட்டிக்கோ, நீ விலகி கிடக்கு. அதாவது பரிசுத்தவான்களுடைய நீதியும் அவருடைய சத்தியம், அதற்கு அடையாளமாய் அந்த துணியை எடுத்து அவர் கட்டுகிறார். என்ற அவருடைய வஸ்திரம் இதற்கு எபேசியர்லயும் சொல்லுகிறான், சத்தியம் அறை கட்சி நல்ல விலையை கொள்ளுங்க. அப்போ இதை அடையாளப்படுத்தி தேவன் காண்பிக்கிறாங்க அந்த சீசர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு விளங்க இல்லை. அடுத்ததாக என்ன செய்கிறான்? பாத்திரத்தை எடுக்கிறான். பாத்திரம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. ஆதியிலே அந்த ஆட்டுக்குட்டி அவங்க பலி கொடுத்த அந்த இரத்தத்தை பாத்திரத்தில் எடுப்பாங்க. ஆகவே நான் கர்த்தராய் மோசே சொன்னது போல, இது உடன்படிக்கையின் இரத்த ஆட்டுக்குட்டியின் உடன்படிக்கை இரத்தம் என்று மோசே சொன்னது போலவே அதே வசனத்தை தேவன், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இரத்தத்தை சுமக்கிற பாத்திரங்களாக நாம் இருக்கணும். ஒன்று அந்த இரத்தத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமாய் நாம் இருக்கணும். ஆகவேதான் அங்கே பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே நீ எல்லாவற்றையும் செய்யத்தக்க எல்லாவற்றுமாய் நீ பயன்படுத்தக்க பாத்திரமாய் நீ இருக்கணும். ஆகவேதான் குயவன் பாத்திரத்தை மனையில ஊற்றணுமே என்று அவர் இரத்தத்தால கழுவி இருக்கிறார். இந்த இரத்தத்தை நாம் சொல்லணும். அதான் இந்த பாத்திரத்தை அடையாளப்படும். ஆண்டவரே உடைந்த பாத்திரம் பாட்டெல்லாம் நமக்கு தெரியும், நன்றாய் படிக்கும். அப்போ பாத்திரம் அதை அடையாளப்படுத்துகிறது. அப்போ தேவன் பாத்திரத்திலே அது அவருடைய இரத்தம் தங்கள், அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தினுடைய அந்த வல்லமை, அந்த மீட்பின் காரியம் தங்கி இருக்கு. அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியும். சரி, இதுக்கு வசனத்தில் மாதம் யாத்திரா 24 எடுங்க, 6, 7 வாசிக்கும். அதே வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே உடன்படிக்கை மோசே சொல்லுகிற காரியம் வாசித்தால் நலமாயிரும். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தை பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து இப்படித்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம். ஆமென். என்ன இரத்தம்? உடன்படிக்கையின் இரத்தம். இங்கே சீசரோட மேல்வீட்டு அறையில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தம். அப்போ என்னுடைய உடன்படிக்கையை நீங்க சுமக்கிறவர்கள், உங்க பாத்திரம் அதை சுமக்கணும். அதுக்கு அடையாளம்தான் அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை, அதன் பின்பாக அந்த பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றினார். அது என்ன? அவருடைய தண்ணீரை அடையாளப்படுத்தி எபேசியர் எடுத்து வாசி பார்க்கலாம் 5:26. அது அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்தால் அது தண்ணீர் ஒப்பாக இருக்கு. அப்போ இந்த பாத்திரம் தேவனுடைய அந்த மீட்பின், அந்த ரட்சிப்பின் செயல்களை தாங்கி இருக்கு. பின்பா இந்த பாத்திரவுடைய வசனத்தாலே நிறைந்திருக்கணும். அப்போ அந்த வசனத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரை போல நமக்கு அனுதினமும் கிழமைக்கு கிழமை ஊற்றுகிறார். வாசிக்கும் பொழுது ஊற்றுகிறார் நம்ம சிந்தையில, நம்ம இதயத்துல. அப்போ இந்த பாத்திரம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. நாம் தான் அந்த பாத்திரம். அப்போ அந்த தண்ணீர் தேவனுடைய வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. இப்போ அடுத்தது தேவன் செய்தது, துணியாலே துடைக்கிறோம். ஊற்றி கால்களை கழுவுற வசனம், அந்த தண்ணீரை ஊற்றி பாதைக்கு தீபமாயோட வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தால் நம்மை சுத்தி. ஆகதான் பேதுரு சொன்ன, பேதுரு நீ எல்லாம் ஓகே, உன்ட காலை நான் கழுவிட்டா ஓகே, அப்போ உனக்கு எடுத்த பங்கேட்டா என் வசனம் உன்னை நடத்தட்டும். பாதைக்கு தீபம் என்று நாம் பாடிக்கு துதிக்கிறோம், அது வெளிச்சம் என்று சொல்லுகிறோம். அந்த வசனத்தை அங்கே அடையாளப்படு. அந்த அப்போ கிறிஸ்துவிட பாத்திரமாகி நானும் நீங்களும் அப்படி நிறைந்திருக்கணும். உடன்படிக்கையின் இரத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த வசனத்தினால் நிறைந்திருக்க. அடுத்ததாக துணியால் துடைக்கிறோம். இதைத்தான் நான் சொன்னோம். உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன், நீங்க போய் செய்யுங்க, உங்களுக்குள்ளும் செய்யுங்க, போய் செய்யுங்க. என்ன? தேவனுடைய சேவையை செய்யுது, தேவனுக்கு கனி கொடுக்கிறது. அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணதுக்கு
பாடசாலைகளிலே பிரசங்கிமாருக்கு குறைவே இல்லை. சும்மா பிரித்து மேய்கிற அளவுக்கு ஞானத்தால் அறிவால நிரம்பி இருக்கிறார்கள். அதை கேட்கிறவனும் அறிவால நிரம்புகிறார்கள். நல்லது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அப்படி அல்ல. எடுங்க யாக்கோபு 1:22 எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு யாக்கோபு தெரியல. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆமென். நீங்க செய்து காட்டணும், நீங்க வாழ்ந்து காட்டணும். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை நான் காண்பிக்கிறேன். நீங்க போய் இந்த கனிகளை நிலைத்திருந்து அதை கொடுங்க. அப்போ அதுதான் சேவை. கால கழுவுறது தாழ்மைக்கும் சேவைக்கும் அடையாளமாய் தேவன் காண்பிக்கிறார். அவருடைய சேவையை செய்வதற்கு அவருக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் தான் தேவன் அதை காண்பிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இன்னொரு மத்தேயு 5:16 எடுத்து வாசிங்க. விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமென். எதை காணணும்? நற்கிரியை, நற்கிரியைகளை காட்டு. உங்களோட மனுஷர்கள் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணி நீங்க கேட்கணும்னா இந்த மனைவி பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா இந்த உண்மையான உருவம் தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு முன்னுக்கு நடிக்கலாம். எனக்கு முதல் சாட்சி வரணும். என் வீட்டில் இருந்து மனைவி வாங்கி அவரா பெரிய கோபம் அவருக்கு நான் அடிச்சு போட்டேன். அப்போ இந்த சாட்சி அடிபட்டு இருக்குது. நற்கிரியை இல்லை. உங்களுக்கு முன்னுக்கு நான் மாயமானம் பண்ணலாம். பாண்ட சொல்லி போய் வாழ்ந்து காட்டு. அந்த கிரியை வெளிப்பட்டா தான் உலகத்துக்கு அது வெளிச்சம். அதுதான் வெளிப்பட வேண்டிய கனி. அது நிலைத்திருக்கணும். அது எங்க போனாலும் நிலைத்திருக்கும். கிறிஸ்து பரத்தை விட்டு வந்தாலும் அந்த கனி நிறைந்திருந்தது. ஆகவேதான் பேதுரு இன்னொரு சொல்ல 1 பேதுரு 2:2 அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க. உங்களுடைய அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே அவர்களை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆமென். யாருக்குள்ளே நல்லடக்கையா நடக்க சொல்லுறா? யார் உங்களோட நற்கிரியைகளை காணணும்? நீங்க இங்க அதான் சொல்ல ஒருவர் காலையில நீங்க இங்கே இருங்க. உங்க நற்கிரியை ஒருவருக்கு விளங்கப்படும். அதை காட்டிலும் வெளியில உங்களோட நற்கிரியைகளை காண்றது நிமித்தம் பரலோக அது சேவை. அதுதான் காலை கழுவுகிறது. அதைத்தான் ஆண்டவர் காண்பித்தார். ஆகவே சீசரை செய்யல. பவுல் வாழ்ந்து காட்டினான். பேதுரு வாழ்ந்து காட்டினான். யோவான் வாழ்ந்து காட்டினான். அவர்கள் அனுதினமும் கால்களை கழுவினார். அவருடைய ஆவிக்குரிய அந்த கனிகள் நிமித்தம். நாம் இன்றைக்கு கனி கொடுத்தோமா? இல்ல நேற்று கொடுத்தோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் ஒரு நமக்கு எதிர்பார்க்கிற மேலான கனி என்ன? தேவன் ஏன் எல்லாத்தையும் ஆவியோடு இணைத்து காண்பிக்கிறார்? நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அவரோடு இணைக்கப்பட்டு உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று பவுலும் சொல்லுகிறார். மேலானவைகளை தேடுங்க. அப்ப ஆவியின் கனிகளால் நிறைந்தவன் மேலானவைகளை தர போன்ற மேலானவைகளை நோக்கி ஓடுவேன். எல்லாத்தையும் தள்ளி அப்போ நம்மளோட வாழ்க்கை இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம முதல் பார்த்தோம் 6 பேருடைய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் அப்படியே செய்கிறார். எஜமானனா இருக்கிறார். தீமையான உலகத்துல கழுவுகிறார். தம்மை விரோதித்தவர்கள் 11 பேர் காலை கழுவினாங்க இருந்தாங்க. யோசேப்பு செய்த காலக்கழகம் தன்னை விரோதித்தவர்களுக்கு, அதே போல தன்னை விரோதித்த யூதாசுக்கும் காலை கழுவி தான் அனுப்புறார். போய் காட்டி நீங்க ஆண்டவர் வழிகளை புரிஞ்சு கொள்ளணும். விரோதித்தவர்களின் காலையும் கழுவுகிறார். அன்பு கூர்ந்து உண்மையான உள்ளத்தோடும் செய்கிறார். எஜமான இந்த ஸ்தானத்தை கலைந்து விட்டு ஓடி வந்து முகங்குப்புற விழுந்து செய்கிறான். தேவ ஊழியர்களுக்கு, தன் சீசர்கள், தன் ராஜ்யத்தின் ஊழியர் அவர்களுக்கு செய்கிறார். ஆகவேதான் தேவன் எதிர்பார்ப்பவர்கள். அதான் நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவரை போல நம்ம மாறணும். உண்மை போல நான் மாறணும். ஏசப்பா, நம்ம அப்படி இல்லை.
நான் என்னை குறித்து சொல்லுகிறேன். நான் அப்படி இல்லை. நான் மாறணும். நான் மாற பிரயாசப்படணும். நான் கால்களை என்னிடத்தில் வெளிப்படுகிற நற்கிரியைகளின் நிமித்தம் அனுதினமும் கால்களை கழுவி நான் கடந்து போய்கொண்டே இருக்கேன். அப்ப நான் ஒரு கையில பாத்திரத்தையும் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு வாங்க 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 காலை கழுவுறேன் வாங்க, அது அல்ல. அதை தேவன் சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லியிருந்தா சீசர்கள் சபையிலே அமர்ந்தது காலை கழுவுறதுலே நேரம் போயிடும். அவர் சொல்ல உங்களுக்கு வாழ்க்கை அதுதான் நீங்க செய்கிற ஆகவேதான் அந்தியோக்கியா பட்டணத்துல அவர்களை கிறிஸ்துவுக்குரிய சொன்னார். அந்த வாழ்க்கை சாட்சி வெளிப்பட்டது. என்னிடத்துல உங்களிடத்துல இருக்குதா? இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கொடுக்கிற கனிகள் நிலைத்திருக்க. அப்போ ஆவியின் கனிகளை குறித்து தேவன் பேசி அந்த கனிகளோட தான் நீங்க போவேன். அதைத்தான் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு காண்பிக்க. அதைத்தான் பரலோகத்து தேவன் இறங்கி வந்து காண்பித்தார். தன்னை தாழ்த்தி காண்பித்தார். தான் சீசர்களுடைய பாதங்களை கழுவி காண்பித்தார். அப்போ இந்த மாதிரி, இந்த ஆவியின் கனிகள் என்கிற மாதிரிக்குள்ள அவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். இந்த மாதிரிக்குள்ள நானும் நீங்கள் வந்துட்ட வேண்டாம். அவருடைய சீசர்களை போல நிச்சயமாய் நம்முடைய பரலோக பிரவேசத்தை யாரும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதா, நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படுவதா, நம்முடைய இல்லங்கள் கிறிஸ்துவுக்காக திறக்க. வீட்டில் என் சாட்சி என் மனைவிக்குள்ள என் பிள்ளைக்குள்ள என்னுடைய சுற்றிலுள்ள வரணும் என்ற உணர்வு எனக்கு எப்பொழுது இருக்கு. அங்கதான் ஆரம்பம். கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சீசரோடு எப்படி இருந்தார்? சீசரோடு மாதிரி இருந்தார்? அப்படி அல்ல. அவர் எங்கு போனார் அந்த கனிகள், அந்த கால் கழுவி கொண்டு அதே மாதிரி தான் பேதுரு, அதே மாதிரி தான் பவுல், எல்லாருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. இதுதான் மாதிரி. இந்த மாதிரியும் படித்தான் நான் நீங்களும் வாழணும். வேற மாதிரி இல்லை. ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தவறாக சபைகள் புரிந்து கொண்டு கால்களை கழுவி அதனோட திருப்திப்பட்டு ஐயோ பாத்தீங்களா போதவர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர் பாத்தீங்களா எல்லா காலைகளும் இல்ல. அதால நீங்க சாந்த குணம் அல்லவர்கள் அல்லவே. உங்களை பற்றி சாட்சிக்க போறோம்னா முதலாவது நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், பின்பு நம்ம சபை இப்படித்தான் சாட்சி. அதைத்தான் நானே சொன்னேன். முதல் நீ இருக்கிற ஸ்தானம், அடுத்ததாய்த்தான் கடைசியில போய் நீங்க பூமி எங்கும் கொடுத்தார். இதைத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இதுக்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதுக்காகவே பிதா என்னை அனுப்பினார். இதை நீங்க செய்தாதான் நான் என் பிதாவின் கிரியை, அவரே சொல்ற என் பிதாவின் கிரியைனா பிதாவுடைய நற்கிரியை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கேன். இந்த கிரியை நிமித்தமாவது நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லையோ? அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க பிதாவை மகிமைப்படுத்தணுமா? உங்களோட வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய கனியை வெளிப்படாமல் நீங்க மகிமைப்படுத்த முடியவே முடியாது. ஆகவே தான் கடைசி நான் அவருக்கு முன்னு போய் நிற்கக்குள்ள பிசாசை விரட்டினோம் ஆண்டவரே, அதை விரட்டினோம், இதை செய்யணும். அப்படி ஆண்டவர் கிட்ட நீ தடுத்து இது கொடுத்து. ஏன்னா அந்த ஆவியுடைய தாழ்மை உனக்கு இல்லை, நற்கிரியை உனக்குள்ள இல்லை. நீ எல்லாத்தையும் பெருமைக்கும் பாதிக்கும் உன்னுடைய மகிமைக்கும் உன்னுடைய நாமத்துக்கு நீ செய்தபடி நான் பிரயோஜனம் இல்லை. இயேசு பாருங்க எப்பயும் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதுதான் அந்த ஆவியின் கனி, அது நிறைந்த வாழ்க்கை. இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல வராந்திரத்துல யார் விட்டு அங்கேயும் நான் அதுதான் செய்வேன். இங்க நான் இப்ப இப்படித்தான் நம் நிலைகள் மாறும். ஆனா ஆவியின் கனியை நம்மள நிறைந்து அது அப்படி நிலைத்து, அதைத்தான் நான் நிலைத்திருக்கேன். நீ உன்னை கொண்டு வனாந்தரத்துல விட்டால், உன்னை கொண்டு போய் எந்த ஸ்தானத்துல விட்டால் அது நிலைத்திருக்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஆடுகள் கற்றுக் கொடுத்துட்டேன். ஓநாய்க்கு என்ன குணம் இருக்கும்? இந்த குணம் ஒன்றும் இருக்காது. ஓநாய்க்கள் எல்லாம் மாமிசம். இப்ப நீ போய் ஓநாய்க்கு அனுப்பிட்ட, நீ உண்மை ஆடு என்று காண்பி, என் ஆடு என்று காண்பி, என் நற்கிரியை காண்பி. அப்போ ஓநாய் ஒரு நாள் ஆடா மாறி சத்தியம். நாம் ஒரு நாளும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய புரிந்துணர்வை நாம் கிறிஸ்துவின் பக்கம் திருப்பணும். ஆவியானவற்றை அனுதினமும் கேட்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். கற்றுக்கொள்ள வாஞ்சியை கேட்கும் பொழுது அவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு ஆசை நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆழமானவைகளை கற்றுக் கொடுப்பார், சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார். இதுதான் இந்த நாள் சபைகளுக்கு தேவை. இதானதான் ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படுது.
ஆத்துமாக்கள் இதாலதான் ஆடுகள். அதான் நான் சொன்னேன், அமர்ந்த தண்ணீரும் அங்கே புல்லுள்ள மேய்ச்சல், ரெண்டு பேரோட வசனத்தை அடையாளப்படுத்தி தேவன் சொல்லுகிறார். ஆடுகளுக்கு அது தேவை. ஆகுதான் நல்ல மேய்ப்பன். அதை கொடுக்க வந்தேன். நாம் அதை கொடுக்க, நாம் எல்லாரும் கொடுக்க. அப்போ அதுக்கு நமக்குள்ள கிறிஸ்துவுடைய அந்த இருதயம் வரணும். அவரை போல நான் நீங்களும் மாறணும். அதைத்தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். சபை மணவாளனை போல மாறணும். சபை கிறிஸ்துவ போல மாறணும். சபைக்கு ஊழியக்காரன் வேலை செய்யணும். மாதிரி கிறிஸ்து. அப்போ தேவ ஞானத்தை கொடுக்கும்போது ஊழியக்காரங்களுக்கு சொல்லி தருங்க, இப்படித்தான் நீங்க நடக்கணும். அதை பிடிச்சு கொள்ளுங்க. இல்ல வீட்டை போய் வேதத்தை தியானி, வேதத்து வசனங்கள் ஒவ்வொன்றா இன்னைக்கு இந்த சத்தியம் உங்க மத்தியில பேசப்பட்டா எடுத்துக்கொண்டு போய் மார்க் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது சத்தியத்துக்கு புறம்பான ஒரு காரியம் உங்களுக்கு இருந்தா தள்ளி போடுங்க. ஐயோ அப்படி இல்லை, நான் கால கழுவன், நான் இப்படித்தான் செய்வேன், ஓகே, அதை விட விருப்பம். தவறு. ஆனா தேவன் சொன்னது அது இல்லை. நம்முடைய தவறான புரிந்துணர்வுகள் மாறணும். நம்முடைய பார்வை கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பணும். நம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். மறக்கக்கூடாது. அதான் அந்த மேலறை அடையாளம். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற ஸ்தானம். அதை நாம் அப்பாட வீட்டில் நம்ம தான் வேலைக்காரா இருக்கணும். அப்போ இல்லை நான் எழுந்து நான் சாப்பிட கொண்டு அதை கொண்டு வாங்கிட்டு இருக்கிறேன் இல்லை, நல்லா விளைய கொண்டு. அப்போ அதை எழும்பணும். அந்த மேஜை, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க எழும்பணும். எழும்பிட்டு நீங்க அடிச்சதா உங்களை மாற்றணும். நான் பாத்தீங்கன்னா நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய ஆசாரியன், நான் பெரிய மோசையை போல ஆண்டு சொன்னாங்க. பாட்டி மோசையை போய் காலில் விழுது, ஆரோனை போய் காலில் விழுது. யாரு பிரதான ஆசாரியரும் ஆசாரியனுக்கு தேவனாக அழைக்கப்பட்ட ராஜாக்குரிய அதிகாரத்தை அழைக்கப்பட்ட மோசே. உண்மை இல்லை. யோசிச்சு பாருங்க. இதுதான் நமக்கு வேணும். இதுதான் கிறிஸ்துவ சிந்தை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, நம்ம ஆவியானவர் நிலைத்து இருக்கிறாரா, இந்த கனிகள் நம்மளை வெளிப்பட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேர் கால கல்வி, எத்தனை பேருக்கு நான் சாட்சியா வாழ்ந்துட்டாங்க, அது அர்த்தம் வாழ்ந்து காட்டிட்டேன். வீட்டுக்குள்ள என்ன நான் இன்றைக்கு நடந்து என்னுடைய கிரியை நிமித்த மனைவி, என் பிள்ளை, இப்படி நீங்க கேட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நீங்க உங்களை அறியாமலே கனி கொடுத்து கொண்டு போய் கொண்டே இருப்பீங்க அவருடைய பரிசுத்த வாழ்களுக்கு. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை. ஆவியின் கனிகள் எப்படி இருக்க. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் எழுதி